ஆர்னித்தாலஜிஸ்ட்னா one who studies birds. பறவை பத்தி படிக்கிற போது ஆர்னித்தாலஜிஸ்ட் பர்சன் இருக்கிறாரு. அவர் பக்கத்துல என்ன இருக்கு? உனக்கு பறவை இருக்கு. பறவையுடைய மூவ்மெண்ட், பறவை எப்படி கத்துது, பறவையை பத்தி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நபரை தான் பேர் என்ன சொல்லுவாங்க? ஆர்னித்தாலஜிஸ்ட் சொல்லுவாங்க. இது எழுதிக்க எல்லாருமே நோட். அடுத்த வேர்டுக்கு போயிடலாம். சில பூச்சியா இங்க இருக்கு பாரு. பூச்சிகளை பத்தி ஒருத்தர் படிச்சாருன்னா அவருக்கு பேரு என்டோமாலஜிஸ்ட். என்டோமாலஜிஸ்ட்னா ஒன்னு ஸ்டடீஸ் இன்செக்ட்ஸ். இப்ப எழுதிக்க அப்படியே எல்லாமே நோட்லாம். இன்செக்ட்ஸ் வந்துச்சுனால என்டோமாலஜிஸ்ட் இருக்கான்னு பார்க்கணும். என்டோமாலஜிஸ்ட் கேள்வி கொடுத்தாங்கன்னா ஆப்ஷன்ல வந்து இன்செக்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஷார்ட்டா ரிவிஷன் பண்ண போறோம். இங்க என்ன இருக்கு? இமேஜ்ல பறவை இருக்கு, ஒரு நபர் இருக்கிறார். அப்ப பறவையை பத்தி படிக்கிறவங்களுக்கு என்ன பேரு? ஆர்னித்தாலஜிஸ்ட். பூச்சியை பத்தி படிக்கிறவங்களுக்கு என்னது? என்டோமாலஜிஸ்ட் அர்த்தம். நீ வந்து அப்படியே பறவையை பத்தி ஒருத்தர் படிக்கிறாரு, அது என்ன அர்த்தம் சொன்னோம்? பறவையை பத்தி படிக்கிறார். பறவைக்கு என்ன இங்கிலீஷ் வார்த்தை? பேர்ட்ஸ். பேர்ட்ஸ பத்தி ஒருத்தர் படிச்சாருன்னா அதுக்கு என்ன வார்த்தை இருக்கு? ஆர்னித்தாலஜிஸ்ட். பரவாயில்ல, சூப்பர். வெரி குட். உட்காந்துக்கோ. நீ அப்படியா? பூச்சிகளுக்கு இங்கிலீஷ் என்ன வார்த்தை சொன்ன? சத்தமா சொல்ல. இன்செக்ட்ஸ். அந்த பையன் கரெக்டா சொல்றான். இன்செக்ட்ஸ். பூச்சியை பத்தி படிக்கிறவங்களுக்கான வார்த்தை என்ன சொன்னோம்? பூச்சியை பத்தி படிக்கிறவங்களுக்கான வார்த்தை என்டோமாலஜிஸ்ட். எனக்கு பெட்டர் ஆன்சர் பண்ணி அவன் உட்காந்துக்கோ. ஃபோர்த் வேர்ட் எழுதிக்கோங்க. இதுக்கு பேரு ஆர்கியாலஜிஸ்ட். ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்னா தொல்பொருள் ஆய்வாளர்னு அர்த்தம். இதுக்கு என்ன டெஃபினிஷன் நீங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னா one who studies artifacts and physical remains. பழங்கால பொருளை எடுத்து அது எத்தனை வருஷம் காலம் இருக்கு, எவ்வளவு காலமா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் அவங்க இந்த தொல்பொருள் ஆய்வாளருடைய வேலை. மதுரை பக்கத்துல ஒரு முக்கியமான ஒரு ஊர்ல தொல்பொருள் ஆராய்ச்சி நடக்குது. அந்த இடம் பேர் தெரியுமா? இருக்காத கீழடி. சூப்பர், வெரி குட் ஆன்சர். சூப்பர் ஆன்சர் பண்ற அந்த பையன். ஆதிச்சநல்லூர் அப்படின்னு ஒரு இடம் ஃபேமஸான தமிழ்நாடு இருக்கு. அங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்கியாலஜிஸ்ட் வந்து சர்வே பண்ணிட்டே ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்காங்க. அடுத்தது சோசியாலஜிஸ்ட் ஒரு வார்த்தை இருக்கு. சோசியாலஜிஸ்ட்னா one who studies the functioning of human society. மனித சமுதாயத்தில் உள்ள செயல்பாடை பத்தி படிக்கக்கூடிய நபருக்கு தான் பேர் என்னது? சோசியாலஜிஸ்ட். சமுதாயம் எப்படி செயல்படுது அப்படின்றதுடைய ஃபங்க்ஷனை வந்து படிக்கிறாங்கள, அவருடைய பேரு தான் என்னது? டேர்ம் தான் என்னது? சோசியாலஜிஸ்ட். அப்ப எழுதி வச்சுக்க நோட்ல.